ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சமீரா. நான் சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிறேன். இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு இப்படி ஒரு கோயில் கட்டணும்னா அதுக்கு 300 வருஷம் எடுத்துக்கணும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன பிரம்மாண்டம் இந்த ஆங்கூர் வாட் டெம்பிளில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த வீடியோவில்? கிபி 12ஆம் நூற்றாண்டில் கம்போடியாவோடைய அரசர் 2ஆம் சூரியவர்மன் கட்டியது தான் இந்த ஆங்கூர் வாட். இந்த ஆங்கூர் வாட் கோயில் உலகத்தோட மிகப்பெரிய மத ஆலயமாக மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர்களுடைய வரலாறு, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் இது எல்லாத்தையும் இணைக்கிற நெருங்கிய தொடர்புடையதா இருக்கு. இந்த கோவிலோடைய முக்கிய அமைப்பான மெயின் டெம்பிள் காம்ப்ளெக்ஸை கட்டுறதுக்கு மட்டுமே 30 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டதா நம்பப்படுது. அதை சுற்றியுள்ள சுவர்கள், சிற்பங்கள், ஓவியங்கள் செதுக்கிறதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கிச்சு. இந்த கோவில் கட்டும்போது இந்து மத கடவுளான விஷ்ணுவோட கோயிலாக தான் கட்டினாங்க. அதுக்கப்புறமா தான் புத்த மத கோயிலாக மாற்றினாங்க. ஆங்கூர் வாட் கோயில் கட்டப்பட்ட காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் தமிழர்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக 11-12ஆம் நூற்றாண்டில் சோழர் பேரரசு கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து வரைக்கும் தங்களுடைய கடற்படை சக்தியால் செல்வாக்கு செலுத்தியிருந்தாங்க. சோழர்களுடைய கடல் வணிக மூலியமா தமிழர்களுடைய கலாச்சாரம் அங்கு பரவலாக இருந்துச்சு. இந்த கோவில் 162 ஹெக்டேர் பரப்பளவுல இருக்கு. இதுல மொத்தம் 5 டவர் இருக்கு. நடுவுல பெரிய கோபுரமும் அதை சுத்தி 4 டவர்களும் இருக்கு. இந்த கோவிலோடைய சுவர்ல 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஸ்டோன் கார்விங்ஸ், அதாவது கல்லுலயே சிற்ப கலையை செதுக்கியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மணற்கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மணற்கற்களை 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆங்கூர் வாட் கோவிலை உலகத்தோட மிகப்பெரிய மத ஆலயமாக யுனெஸ்கோவே அறிவிச்சிருக்காங்க. கம்போடியாவோடைய தேசிய கொடியில் இந்த கோவிலை பதிச்சிருக்கிறது மூலியமாக இந்த கம்போடியாவோடைய அடையாளமாகவும் பெருமையாகவும் அங்கே இருக்க மக்கள் கருதுறாங்க. இந்த ஆங்கூர் வாட் கோயில் உலகத்தோட ஒரு மத ஆலயமாக மட்டும் இல்லாமல் இந்து மற்றும் புத்த மத கலாச்சாரத்தை இணைக்கிற உலகத்தோட பெரிய கட்டிடக்கலை சின்னமாக இருக்குது. இது இந்தியாவோடைய நாகரிகத்தையும் குறிப்பாக தமிழர்களோட கடல்வழி கலாச்சாரத்தையும் உலக அளவில் பரவியதற்கு உயிரோடு நிற்கிற சான்றா இந்த ஆங்கூர் வாட் கோயில் இருக்குது. உங்களுக்கு கேள்வி என்னன்னா, இந்த ஆங்கூர் வாட் கோயில் உலகத்தோட எத்தனாவது அதிசயமாக ஏற்றுக்கிட்டாங்க, எந்த வருஷத்தில் ஏற்றுக்கிட்டாங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.